வணக்கம் சுஜய். வணக்கம் சரண்யா. சுஜய், இன்றைக்கி நம்ம என்னத்தை பற்றி பேச போகிறோம்னு சொன்னால், இப்போ குறிப்பாக சமீப காலமாக பிரதான ஊடகங்கள்லையாக இருக்கலாம், சோஷியல் மீடியாவில் இருக்கலாம், சில செய்திகள் வெளிவருது இந்த துஷ்பிரயோகம் சம்பந்தமான செய்தி. அதிலும் குறிப்பாக ஒரு பௌத்த பிக்கு ஒருவர் சிறுமி ஒருவரை துஷ்பிரயோகம் செய்த செய்திகள் வெளியாகியிருந்தது. இந்த அடிப்படையில் தான் தற்போது இன்னொரு செய்தியுமே வந்திருக்கு. என்னென்னு சொல்லி பார்த்தா, ஒரு 14 வயது சிறுமி ஒருத்தரை மௌலவி ஒருவர் துஷ்பிரயோகம் செய்ததான் ஒரு செய்தி வெளியாகி இருக்குது. குறிப்பாக அந்த மௌலவி தான் இதை செஞ்சுருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறக்குள்ள இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். ஒரு மத சார்பான விடயங்கள் தான் இங்கே மெயினாக பேசப்படுது. உண்மையாலுமே இந்த 14 வயது சிறுமி துஷ்பிரயோகம் செய்யப்பட்டதில் ஒரு மௌலவி சம்மந்தப்பட்டிருக்கிறாரா? ஆமாம், நீங்கள் சொன்ன மாதிரி இது கடந்த நாட்களில் பெரிதாக பேசப்பட்ட ஒரு விஷயம். அதுக்கு முதல் காரணமாக இருந்ததும் பிக்கு ஒருவர் சம்பந்தமான குற்றச்சாட்டுக்கள் தான் பெரிய ஒரு தாக்கத்தை செலுத்தி இருந்துச்சு இந்த சம்பவத்தை பொறுத்த வரையிலையும். என்னென்னா, ஒரு 14 வயது சிறுமியை மௌலவி ஒருத்தர் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்திட்டாருன்னு சொல்லி அவரை கைது செய்திருக்காங்க. இந்த மௌலவின்ற வேர்டை வச்சு தான் எல்லா பிரதான ஊடகங்களும் செய்தி வெளியிட்டிருக்கு. ஜமியத்துல் உலமாவின் இரக்காமம் பிரதேச கிளை ஒரு அறிவிப்பை எடுத்திருக்கிறாங்க. இவர் எந்த ஒரு அரபு கல்லூரியிலோ அல்லது எந்த ஒரு மதரசாவிலோ இவர் இந்த மௌலவிக்கான கற்கை நெறிய தொடரில் முழுமையாக முடிக்கலை. அதனால இவர் ஒரு மௌலவி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தாங்க. போலீஸ் ஊடக பிரிவு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கு. என்னன்னா, கைது செய்யப்பட்டவர் ஒரு மௌலவி அப்படின்னு சொல்லி வெளியிட்டிருக்காங்க. இப்போ ஜமியத்துல் உலமா இவர் மௌலவி இல்லை அப்படின்னு சொல்லி வெளியிட்டிருக்காங்க. ஆமாம் சுஜி, அப்படி பார்த்தா இப்போ ஒரு மௌலவி அப்படி இல்லைன்னு சொல்லி ஜமியத்துல் உலமா சபை சொல்கிறாங்க. அப்படியா இருந்து ஒருவர் ஒரு மௌலவியாக ஆகணுமா இருந்தால் அவர்களுடைய சட்டத்தின்படி எவ்வாறான நடைமுறைகள் பின்பற்றப்படுது? அதாவது நாங்கள் நடைமுறைக்கு போகிறதுக்கு முதல்ல சரண்யா ஒரு விஷயத்தை பார்க்கணும். ஜமியத்துல் உலமா கிட்ட நாங்கள் இது தொடர்பில் தொலைபேசி அழைப்பு அவங்களோட அறிக்கைக்கு பின்னர் நாங்கள் ஜமியத்துல் உலமா இரக்காமம் கிளை, ஏன்னா இந்த சம்பவம் இடம்பெற்றது இரக்காமம் பகுதியில், அதனால நாங்கள் இது சம்பந்தமாக இரக்காமம் கிளையை தொடர்பு கொண்டு கதைச்சிருந்தோம். ஏன்னா அவங்க தான் இந்த ஊடக அறிக்கையை வெளியிட்டிருந்தாங்க. அப்போ அவங்க முக்கியமாக சொன்ன ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா, ஒரு மௌலவி ஆகிறதுக்கு இஸ்லாமிய சமய கல்வி, அதாவது அவங்களோட தொழுகைகள் இருக்குது. இந்த தொழுகைகள் ரீதியான கடமைகள் மற்றும் அவங்களோட சமய கல்வி இதர கல்வி செயற்பாடுகளை 7 வருடங்கள் 6 தொடக்கம் 7 வருடங்கள் இலங்கையில் சாதாரணமாக அவங்க படிக்கணும். எந்த ஒரு எக்ஸாம்லேயும் நாங்கள் பார்ப்போம் தானே, ஃபைனல் எக்ஸாம்ன்ற ஒரு நடக்கும். அப்போ அந்த ஃபைனல் எக்ஸாமில் அவங்க பாஸ் பண்ணணும், அதாவது அவங்க சித்தி அடையணும். சித்தி அடைஞ்சதுக்கு பிறகு அவங்களுக்கு இலங்கை அரசாங்கத்தான கல்வி அமைச்சினால் அங்கீகரிக்கப்பட்ட அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவினாலும் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சான்றிதழ் வழங்கப்படும். இவங்க மௌலவி அப்படின்றது மாதிரி, அதாவது அந்த பரீட்சையில் சித்தி பெற்றவங்க. இதுக்கு பிறகு தான் இவங்க மௌலவி அப்படின்ற ஒரு அங்கீகாரத்தை பெறுவாங்க. அதுக்கும் பல வழிமுறைகள் பல படிமுறைகள் இருக்குது. அப்போ இவங்க சித்தி பெற்றோனை மட்டும் இவங்க மௌலவியான்னு கேட்டால் அவங்க அந்த தகுதியை பெற்றிருப்பாங்க. அதாவது நான் A லெவல் குவாலிஃபைடு அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி நான் இந்த பரீட்சையில் சித்தி பெற்றுட்டேன். ஆனால் அதுக்கு பிறகான சில படிமுறைகள் இருக்குது. அது மூலமாக தான் அவங்க மௌலவின்ற இடத்துக்கு வருவாங்க. அதே மாதிரி இப்போ இந்த சந்தேக நபர் தொடர்பில் அப்படி சொல்லி பார்த்தா, இந்த குறித்த சந்தேக நபர் பிபில பிரதேசத்தில் இருக்க ஒரு மதரசாவில் தான் கல்வி பயின்றிருக்கிறாரு. இவர் 2016ஆம் ஆண்டு அங்கே சேர்ந்திருக்கிறாரு. சேர்ந்ததுக்கு பிறகு இவர் 2018ஆம் ஆண்டு அந்த இடத்துல இருந்து யாருக்கும் சொல்லாமல் வெளியேறிட்டார். இப்போ நான் அவங்களோட நிர்வாகத்துக்கு சொல்லலை, யாருக்கும் சொல்லலை. அப்போ இவர் 2 வருடங்களுக்கும் குறைவான காலம்தான் அங்கே படித்ததா அவங்க தெரிவிக்கிறாங்க. நாங்கள் இது தொடர்பில் அவர் கல்வி பயின்ற சலாஹியா இஸ்லாமிய கல்லூரி, அதாவது பிபில பிரதேசத்தில் இருக்க அந்த இஸ்லாமிய கல்லூரியை தொடர்பு கொண்டு கேட்டபோது அவங்க தெரிவித்த விடயம், இவர் அதாவது ஒவ்வொரு வருடமும் நிறைவில் அவங்க 2 வருட நிறைவின் பின்னரும் ஒரு அந்த இறுதி பரீட்சை 2 வருட நிறைவில் வைப்பாங்களாம். அந்த பரீட்சை டிசம்பர் மாதத்தில் நடைபெற இருந்திருக்கு. ஆனால் அதுக்கு முதல்லையே இவர் அங்கேருந்து ஓடிட்டாரு அப்படின்ற வேர்டில் தான் அவங்க சொன்னாங்க, இங்கேருந்து தப்பிச்சு போயிட்டாரு அப்படின்னு. அப்போ
இவர் வந்து ஒரு கல்வியை முழுமையாக நிறைவு செய்யாத ஒருத்தர். அதனால் இவரை வந்து மௌலவியாக ஏற்றுக்கொள்ள முடியாது. மௌலவின்னு சொல்கிற விஷயங்கள் வந்து தவறு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படின்னா சுஜி, இப்போ மௌலவி அப்படின்னு சொல்லி தான் செய்திகள் எல்லாம் போகுது. அப்போ அதுக்குமே ஒரு காரணம் இருக்கும். குறிப்பாக சம்பவம் எப்போ நடைபெற்றது? ஆமாம், அதுக்கு பிறகு நாங்கள் இதை தொடர்ந்து பார்க்கும்போது இந்த சம்பவம் வந்து இரக்காமம் பிரதேசத்தில் தான் நடைபெற்றிருக்கு. அப்போ நாங்கள் இது தொடர்பாக கடந்த 2ஆம் தேதி வந்து அமைச்சரவை கூட்டத்தின் போது ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்விக்கு வந்து அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதீச வந்து விளக்கம் வழங்கியிருந்தார். அப்போ அவர் தெரிவித்த விடயம், இந்த பாலியல் துஷ்பிரயோகம் இந்த சம்பவம் வந்து 2025ஆம் ஆண்டு, அதாவது போன வருடம் நடைபெற்ற ஒரு சம்பவம். அதன் பின்னர் குறித்த சந்தேக நபர் தப்பிச்சு போயிருக்கிறாரு. அப்போ இதுக்கப்புறம் அவர் சொன்னதும் ஒரு குழந்தை இல்லை, அங்கே 2 சிறுமிகள் வந்து இவ்வாறு துஷ்பிரயோகத்திற்கு இந்த நபரால் உட்படுத்தப்பட்டிருக்கிறாருன்றதை அமைச்சர் தெரிவிச்சிருந்தார். அப்போ இந்த தாயார், இந்த குழந்தைகளின் தாயார் வந்து முறைப்பாடு செய்யும் போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவர் வந்து மௌலவி அப்படின்னு தான் அவர் அடையாளப்படுத்தி அந்த முறைப்பாட்டில் தெரிவிச்சிருக்காங்க. அப்போ அதை வந்து போலீஸ் எப்படி எடுத்துக்கொள்ளும்னா, முறைப்பாடு செய்கிறவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் போலீஸ் எடுத்துக்கொள்ளும். அதன் அடிப்படையில் தான் இவர் மௌலவி அப்படின்ட்டு சமூகத்துக்கு போயிருக்கே தவிர இது நாங்களாக சொன்ன ஒரு விஷயம் இல்லை. மற்றது அப்போ ஊடகவியலாளர் அந்த சந்தர்ப்பத்தில் கேட்ட ஒரு விஷயம்தான், அப்போ நாங்கள் வந்து ஒரு போலீஸ் அறிக்கையை மையமாக கொண்டு தான் ஊடகவியலாளர்கள் ஊடக நிறுவனங்கள் வந்து செய்தி வெளியிடும், இதில் என்ன குளறுபடி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது தான் அவர் இந்த விளக்கத்தை வழங்கிட்ட ஒரு விஷயம் சொன்னார். இப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் ஒரு உயரிய சபை, ஒரு இஸ்லாமிய சபை வந்து ஜமியத்துல் உலமா வந்து இப்படி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கும் பட்சத்தில் இது தொடர்பான முறையான விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் அப்படின்றத அவர் சொன்னார். அங்கேயும் அவர் உறுதியாக சொல்லலை இவர் மௌலவி இல்லை மௌலவியா அப்படின்றத உறுதியாக சொல்லலை. இந்த குறித்த சிறுமிகளின் பெற்றோரால் வழங்கப்பட்ட முறைப்பாட்டில் இவர் ஒரு மௌலவின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு, அதனால தான் நாங்களும் மௌலவின்னு சொல்கிறோம் அப்படின்றத தெரிவிச்சிருந்தாங்க. அப்போ எது எவராயினும் இப்போ இவர் மௌலவி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த சம்பவம் தொடர்பான தொடர் விசாரணைகளும் நடைபெற்றுட்ருக்கு. இப்போ அந்த சந்தேக நபர் வந்து விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறாரு. அவர் வந்து தப்பிச்சு போயிருந்தார். அவரோட ஒரு கூட்டாளி தான் அவரும் அதே வயதுடைய ஒரு 21 வயது நண்பர் வந்து கைது செய்யப்பட்ட பின்னர் இவர் வந்து நீதிமன்றத்தில் அவருடைய சட்டத்தரணியூடாக வந்து ஆஜராகியிருக்காரு. அதுக்கு பிறகு தான் அவர் கைது செய்யப்பட்டு இப்போ நீதிமன்ற உத்தரவின் பேரில் அவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறாரு. அப்போ இந்த சம்பவம் தொடர்பான தொடர் விசாரணைகள் இடம்பெற்றுட்டு வருது. அதே மாதிரி இவர் மௌலவியா இல்லையா அப்படின்றது தொடர்பான விசாரணைகளும் இடம்பெற்றுட்டு வருது. அப்படின்ட்டு இப்படி இருக்கக்குள்ள சுஜி, இப்போ ஒரு மௌலவியா இருக்கிறவராக இருக்கலாம், ஒரு இமாமா இருக்கிறவங்களாக இருக்கலாம், அவங்க இருக்கிற ஒரு பள்ளிவாசல் ஒன்று இருக்கும். அப்போ குறித்த நபருமே வந்து ஏதோ ஒரு பள்ளிவாசலில் இருந்து. ஆமாம், இது வந்து நாங்கள் என்னென்னா இது தொடர்பாக நாங்கள் தொடர்ந்து விசாரணைகள் செய்துட்டு வரக்குள்ள சரண்யா ஒவ்வொரு கட்டம் இருக்குது. இப்போ நாங்கள் சாதாரணமாக ஒரு சார்ந்தவங்கள்ட்ட மட்டும் கேட்க முடியாது இல்லையா. அப்போ நாங்கள் இது சம்மந்தமாக இரக்காமம் போலீஸ் தான் இவரை கைது செய்த விடயங்களை செய்திருந்தது. அதனால் இரக்காமம் போலீஸை நாங்கள் தொடர்பு கொண்டு கேட்டபோது அவங்க சொன்ன விஷயமும் இல்லை. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து இஸ்லாமியா, அதாவது பள்ளிவாசல்ன்ற தலைவர் அப்படின்னு சொல்லி தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பள்ளிவாசல்ன்ற தலைவர்னு சொல்லும்போது அது மௌலவி தானே, அப்போ அதனால தான் இவர் மௌலவின்னு நாங்கள் சொல்கிறோம். இது சில வேளைகளில் அந்த ஒவ்வொருத்தரோட தேவைக்காக சில பிரச்சனைகளை தவிர்க்கிறதுக்காக இவர் மௌலவி இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் நாங்கள் அதன் அடிப்படையில் சொல்லும்போது அவங்களும் சொல்கிறது இந்த முறைப்பாட்டின் அடிப்படையில் இவர் மௌலவி அப்படின்றது தான். ஆனால் இது தொடர்பான விசாரணைகள் இன்னும் நடந்துட்டுருக்கு. அதுக்கு பிறகு தான் எந்த தகவலையும் வழங்க முடியும் அப்படின்றது இரக்காமம் போலீஸ் நிலையமும் சொல்லியிருந்தாங்க. அப்போ நாங்கள் இது தொடர்பில் ஊடகவியலாளர்களையும் தொடர்பு கொண்டு வியந்தோம். அந்த பிரதேச ஊடகவியலாளர்கள் அவங்க சொன்ன விஷயமும் இதுவாக தான் இருந்தது. அதாவது அவங்க முக்கியமாக சொன்ன ஒரு விஷயம் இருக்குது சரண்யா, இந்த குறித்த நபர் வந்து இரக்காமம் பிரதேசத்தில் வானேகமுவ அப்படின்ற ஒரு பிரதேசத்தில் தான் அங்கே வந்து என்ன சொல்கிறது, ஒரு காலனி டைப்பில் இருக்க ஒரு காலனி டைப்பில் குடியிருப்புகளை கொண்ட ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் வந்து ஒரு சிறிய பள்ளிவாசல். இது வந்து பெரிய ஜும்மா தொழுகைகள் இடம்பெற பள்ளிவாசல் இல்லை. இமாம் அப்படின்னு சொல்கிற ஒருவர், அதாவது இது அவங்களும் சொன்னது ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில்.
இவர் வந்து பள்ளியில் அந்த தொழுகை கடமைகள், அதாவது அவங்க பாங்கு சொல்லுவாங்க, அந்த பாங்கு சொல்கிற விஷயங்கள் மற்றது க்ளீன் பண்ணுற விஷயங்களை இவர் செய்துட்டு இருந்திருக்கிறாரு, உதவியாளர் மாதிரி. இன்னொன்று, ஒரு மதரசாலேருந்து வந்தவங்க வெளியில் பாதியிலே இடைநிறுத்திட்டு வந்தாலும் சிலர் வந்து அந்த உடையை வந்து மாற்ற மாட்டாங்க, அதே உடையில் இருப்பாங்க. அந்த சந்தர்ப்பத்தில் கிராம மக்களுக்கார்களும் மக்களுக்கு தெரியாது இவங்க முழுமையான மௌலவிக்கான கல்வி கற்கை நிறைய முடிச்சுட்டாங்களா, இவங்க அந்த சர்டிஃபிகேட் வாங்கிட்டாங்களா இல்லையான்றது அவங்களுக்கு தெரியாது. அவங்க அந்த பள்ளிவாசலில் இருக்காங்க, அவங்க அந்த தொழுகை கடமைகளை செய்கிறாங்க. அப்போ அவங்க மக்கள் ஒரு பொதுவான முடிவுக்கு வருவாங்க, இவர் வந்து மௌலவி தான் அப்படின்ட்டு. அப்போ இதை பார்க்கும்போது இவர் வந்து அந்த மௌலவிக்கான ஒரு கற்கை நிறைய முழுக்குதாக முடிக்காமல் அந்த எக்ஸாம் ஷிஃப்ட் பண்ணாமல் இவர் வந்து பாதியிலே போன ஒருத்தர், ஒரு 2 வருஷம் கூட பூர்த்தியாகாமல் போன ஒருத்தர். அப்படி இருக்கிறவர் மௌலவி இல்லை அப்படின்றது வந்து அகில இலங்கை ஜமியத்துல் உலமா இறக்காமம் பிரதேச கிளைண்ட கருத்தாக இருக்குது. இன்னும் இஸ்லாமிய சமூகம் மற்றும் அவர் படித்த மதரசாவின் நிலைப்பாடும் அதாக தான் இருக்குது. ஆனால் போலீஸ் தரப்பில் பார்க்கும்போது இது பெற்றோரால் வழங்கப்பட்ட முறைப்பாட்டின் அடிப்படையில் இவர் மௌலவின்னு சொல்லியிருக்காங்க, அதனால இவர் ஒரு மௌலவியாக இருக்கலாம். நாங்கள் இது தொடர்பான விசாரணைகளை தொடர்ந்து மேற்கொண்டுட்டு வாரம் அப்படின்றது போலீஸ் தரப்பு வைக்கிற ஒரு விஷயமா இருக்கு, ஒரு தகவலாக இருக்குது. எனவே இந்த அறிக்கை, இந்த பிரச்சனை தொடர்பான முழுமையானன்னு சொல்கிறத விட இதுவரை நாங்கள் மேற்கொண்ட ஆய்வறிக்கை வந்து ஃபேக்ட் கிரெசென்டோ தமிழ் அப்படின்ற எங்களோட இணையதளத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா பார்க்கக்கூடியதாக இருக்கும். அது மாத்திரம் இல்லாமல் எங்களுடைய வாட்ஸ்அப் சேனலையுமே வந்து நீங்கள் ஃபாலோ செஞ்சு வச்சிங்களா இருந்தால் மும்மொழிகள்லேயும் இது தொடர்பான தகவல்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் மட்டும் சந்திப்போம். வணக்கம்.